Which of the following statement correctly describe the direction of the conventional electric current? அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் ஆனது திசையை வந்து கேட்டிருக்காங்க. என்ன ஆகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது மின்சாரம் வந்துன்னா பாயக்கூடிய டைரக்ஷன் ரைட்டா. இது என்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். எலக்ட்ரிக் சார்ஜை பத்தி லேர்ன் பண்ணியிருப்போம், மின்னூட்டத்தை பத்தி. மின்னூட்டம் அப்படின்னு சொன்னாவே என்ன, ரெண்டு சார்ஜ் இருக்கும் ரைட்டா. லைக் சார்ஜ் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்னு ஆப்போசிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் சொல்லுவாங்க. லைக் சார்ஜ்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது, இல்லை நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றது. ஆப்போசிட் சொல்லும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ். எப்போதும் வந்து ஒரு இடத்துல வந்து மின்னூட்டம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம், அதுல பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டமானது பாயக்கூடியதா இருக்கும். அதனால அதோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். அடுத்த கேள்வி, இன் schematic electric circuit diagram, how is the voltmeter typically represented when connected to measure potential difference? மின்சார சுற்றில் வோல்ட்மீட்டர் எவ்வாறு வந்து குறிக்கப்படுகிறது? அதாவது சிம்பிள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டுறேன். ரொம்ப இதா சொல்ல போனா அதான். நல்லா கவனிங்க. கொஞ்சம் சில இதை மட்டும், அதாவது எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட சில டிவைஸோட வந்து சிம்பிள் மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும், மனப்பாடம் பண்ணி ஆகணும். நான் கேட்கறது வேர்ல்டு மீட்டர். வேர்ல்டு மீட்டர் என்ன, சர்க்கிளா இருக்கு, சர்க்கிளை சுத்தி நடுவில் என்ன இருக்குன்னா வி அப்படின்னு வந்து போட்டு வச்சிருக்கோம். அப்ப சர்க்கிள் வித் வி தான் வரும் ரைட்டா. கொஸ்டின் ஆன்சர் வந்து வி தான் வரும்.